அடுத்து நம்ம செகண்ட் லேயர் சால்வ் பண்ண போகிறோம். இந்த செகண்ட் லேயரில் இந்த எட்ஜஸ் எல்லாம் தான் நம்ம சால்வ் பண்ணணும். கரெக்டாக அந்தந்த கலருக்கு சால்வ் பண்ணணும். ஸோ டாப் லேயரில் எட்ஜஸ் பார்க்கணும், எல்லோ இல்லாத எட்ஜஸாக பார்க்கணும். ஏன்னா எல்லோ இருந்துச்சுன்னா அதை நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல எல்லோ வந்துடும். ஸோ எல்லோ இல்லாத எட்ஜஸ் எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது, ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ இருக்குது. ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். எல்லோ ஃப்ரீயாக இருக்கிற எட்ஜஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ப்ளூ இருக்குது, ஸோ நான் சென்டர் ப்ளூ கூட இதை மேட்ச் பண்ண போகிறேன். மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆரஞ்ச் லெஃப்ட் சைடு போகணுமா ரைட் சைடு போகணுமான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மூவ்ஸ் அப்ளை பண்ணணும். லெஃப்ட்டில் போச்சுன்னா லெஃப்ட் சைடு மூவ், ரைட்டில் போச்சுன்னா ரைட் சைடு மூவ். இப்போ இந்த ஆரஞ்ச் லெஃப்ட்டில் போகணும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் மூவ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ரைட் சைடு கொண்டு போய்க்கணும். ரைட் சைடு கொண்டு போயிட்டு இங்கே இருக்கிற கார்னர் பீஸை வெளியே கொண்டு வரணும். இந்த கார்னரை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு லெஃப்ட் மூவ் அப்ளை பண்ணுங்கள். 1 2 3 4. இப்போது இங்கே இருக்கிற கார்னர் பீஸை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போது அகெயின் இந்த ஒயிட்டை இங்கே கொண்டு வரணும். இதுக்கு முந்தின ஒயிட் கார்னர்ஸை சால்வ் பண்ணியிருப்போம்ல, இந்த ரைட்டில் இருந்துச்சுன்னா ரைட் சைடு மூவ், லெஃப்ட்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு மூவ், அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். இப்போது இது வந்து ரைட்டில் இருக்குது, ஸோ ரைட் சைடு மூவ் அப்ளை பண்ணணும். 1 2 3 4 வந்துருச்சு. இதுவும் சால்வ் ஆயிடுச்சு, இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. இந்த கார்னர் அகெயின் இங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த எட்ஜும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போது அடுத்து பார்க்கலாம். இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ இந்த பீஸ் இங்கே வரணும். இந்த க்ரீன் வந்து லெஃப்ட்டில் போகணும். ஸோ டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் மூவ் அப்ளை பண்ணுங்கள். 1 2 3 4. இந்த ஒயிட் ரைட்டில் இருக்குது, ஸோ ரைட் மூவ். 1 2 3 4. அவ்வளோதான், சால்வ் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ப்ளூவை மேட்ச் பண்ணலாம். ப்ளூ ரெட் இருக்குது, இந்த ரெட் ரைட் சைடில் வரணும். ஸோ இந்த டாப் லேயரை டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணிக்கோங்க. டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணிவிட்டு ரைட் சைடு மூவ். 1 2 3 4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் மூவ் அப்ளை பண்ணணும். 1 2 3 4. அவ்வளோதான், சால்வ் ஆயிடுச்சு. இப்போது இது மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. இப்போ இந்த க்ரீன் ரைட்டில் போகணும். ஸோ ரைட் சைடு மூவ் அப்ளை பண்ணுங்கள். டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு க்ரீனை மூவ் பண்ணிவிட்டு ரைட் மூவ். 1 2 3 4. அகெயின் உடனே லெஃப்ட் மூவ். 1 2 3 4. அவ்வளோதான், எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, இப்போது இந்த ப்ளூ லெஃப்ட் சைடு போகணும். ஸோ நான் லெஃப்ட் சைடு மூவ் அப்ளை பண்ணிவிட்டு உடனே அந்த ஒயிட் இங்கே கார்னர் வந்து இந்த கார்னர் வெளியே வந்துடல, உடனே நான் ரைட் சைடு மூவ் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்களேன், ப்ளூ இங்கே போகணும். ஸோ டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் மூவ் அப்ளை பண்ண உடனே ரைட் சைடு மூவ் அப்ளை பண்ணிடணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 1 2 3 4. உடனே ரைட் சைடு மூவ். 1 2 3 4. அவ்வளோதான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த கேஸில் பாருங்கள், இப்போ இந்த க்ரீன் ரைட் சைடில் வரணும். ஸோ இதை நான் லெஃப்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இந்த கார்னரை வெளியே எடுக்கிறதுக்கு ரைட் சைடு மூவ் அப்ளை பண்ணுவேன். உடனே திருப்பி இந்த கார்னர் அகெயின் நீங்கள் கொண்டு வரதுக்கு லெஃப்ட் மூவ் அப்ளை பண்ணுவேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், சால்வ் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி எட்ஜஸில் எல்லோ கலர் 4 சைட்லேயும் இருக்கும். இங்கே ஃப்ளிப் ஆகி இருக்கும், இந்த மாதிரி 4 சைடு இருக்கும். அப்போது நீங்கள் இந்த க்ரீனை இதுக்கு நேராக மேட்ச் பண்ணிவிட்டு அதே மூவ் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா அது வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து விட்டு அகெயின் க்ரீன் இங்கே கொண்டு வந்துட்டு பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிடும்.